ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மனமகிழ்ச்சியான இந்த நல்ல இரவு நேரத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். மறுபடியும் நாம் கூடி வந்து தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு நல்ல வாய்ப்பை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். முதலாவது, இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தின ஆண்டவருக்கு நான் மனதார நன்றி சொல்லுகிறேன். இன்றைக்கு இரவிலும் இந்த சிரமம் பாராமல் இந்த கூடுகையில் கூடி வந்திருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்து. கர்த்தர் நல்லவர். சரி, கர்த்தர் உங்களை கனம் பண்ணுகிறதை, தேவன் உங்கள் மூலமாய் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துறதை நீங்கள் எப்படி அறிவீங்க? நீங்கள் நல்லா கவனிக்கணும். இன்றைக்கி நீங்கள் எல்லாம் நினைக்கிறீங்க, ஜஸ்டின் மோசஸ் பாஸ்டரே எல்லா சபைகளும் அழைக்கிறாங்க. நான் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். யார் அழைக்கிறா? என்ன? விசுவாசிகள் தானே அழைக்கிறாங்க, போதகர்கள் தானே அழைக்கிறாங்க. நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் ஒரு மனுஷனை மகிமைப்படுத்துவது சபைகள் என்னை அழைப்பதனால் அல்ல. நீங்கள் எப்போவுமே புரியணும். நான் எல்லாரும் அழைக்கும் பொழுது நான் ரொம்ப கவனமாக இருப்பேன். சபைகளில் ரொம்ப மீட்டிங் வருது, நிறைய கன்வென்ஷன் பேசுகிறோம். அப்போ ஆண்டவர் என்னை மகிமைப்படுத்துகிறான்னு நினைக்கப்படாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆண்டவர் நம்மை மகிமைப்படுத்த போகிறாருங்கிற அடையாளமே வேற ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். இப்போ இன்னொரு உதாரணம் சொல்லவா? அதே 12ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 20, 20, 21, 20, 21, 22, 23. பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்தவர்களில் சில கிரேக்கர்கள் இருந்தார்கள். வந்து ஐயா கேட்டுக்கொண்டார்கள். அதை அந்திரேயாவுக்கு அறிவித்தான். சரி, அடுத்து அவர்களை நோக்கி மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான இயேசு பிதாவாகிய தெய்வம் தன்னை மகிமைப்படுத்த போகிறார் என்பதை எப்படி அறிந்து கொண்டார்? தன்னிடத்தில் கிரேக்கர்கள் வந்த பொழுது. நான் சொல்லுது புரியுதா பாஸ்டர்? போதகர்கள் என்னை கூப்பிடுகிறதுனால அல்ல, சபைகள் என்னை கூப்பிடுகிறதுனால அல்ல. தெய்வத்தை அறியாதவன் எப்போ என் முன்னாடி வருவானோ அப்போ புரியணும் என் ஊழியம் ஆரம்பிச்சிருச்சு. நான் சொல்லுகிறது புரியுதா பாஸ்டர்? அல்லேலூயா. ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன் உங்களை தேடி வருகிறான் என்றால் தேவன் உங்களை மகிமைப்படுத்தும் நேரம் வந்தது என்பதை புரியணும். 1000 சபைகள் என்னை கூப்பிடலாம், 1000 சபைகள் என்னை கூப்பிடலாம். கர்த்தர் என்னை மகிமைப்படுத்தும் நேரம் அல்ல. ஆனால் ஒரு ரட்சிக்கப்படாதவன், பாஸ்டர் நீங்கள் எனக்கு ஜெபிக்கிறத நான் விரும்புகிறேன் அப்படின்னு உங்களை பார்த்து சொன்னால் உங்களை கர்த்தர் மகிமைப்படுத்துகிற வேலை வந்தது. அல்லேலூயா. அப்போ 1000 மேடைகளில் நிற்கிற என்னை விட சில தேவ மனிதர்களை தனிமையாக சந்திக்கிற நீங்க சிறந்தவர்கள் என்று சொல்லுவேன். நான் எத்தனை பேருக்கு நான் சொல்ல புரியுது? நீங்க எங்களை தானே பெரியவங்க நினைக்கிறீங்க, எங்களை தான் விசேஷ பிரசங்கியார் நினைக்கிறீங்க. ஆனால் ஒன்று சொல்லவா, என்னை பெந்தேகோஸ்தேக்காரன் தான் கூப்பிட்றான், என்னை கிறிஸ்தவன் தான் கூப்பிட்றான், என்னை போதகர்கள் தான் கூப்பிட்றாங்க. ஆனால் உங்கள் முன்னாடி யார் வந்து நிற்கிறா? ஒரு இயேசுவை அறியாதவன் எல்லாம் வந்து நிற்கிறான். ஃபாதர் எனக்கா ஜோம் பண்ணுங்கன்ட்டு, பிரதர் எனக்கா ஜோம் பண்ணுங்கன்ட்டு, பிரதர் என் ஃபேமிலிக்கா ஜோம் பண்ணுங்க அப்படின்னு ஒரு முறை கூட பைபிளை கையில் எடுக்காத வர்றான். என்னை விட நீ தான் பிரதர் பெரியவன், அது உனக்கு தெரியுமா? நீ மேடையில் தான் நிற்கலை, ஆனால் ஆண்டவருடைய இருதயத்தில் எல்லாம் இருக்கா. நீ புரியலையோ? புரியலையோ? அல்லேலூயா. நம்ம மேடையில் நிற்கிறவங்கள தான் பெரியவங்க நம்ம நினைக்கிறோம். பாஸ்டர் இதை விட மகிமையானவர்களாக நம்ம முன்னாடி இருக்கிறாங்க. உங்களை தேடி இயேசுவை அறியாதவர்கள் வருகிறார்களா? கையில் நூலு சுத்தரமாக முன்னாடி வந்து நிற்கிறானா? ஆறுதல் தேவைன்னு வர்றானா? உங்களை தேடி பாஸ்டர்மா எனக்கா ஜோம் பண்ணுங்கன்னு சொல்கிறானா? உங்களை ஒருவேளை பாஸ்டர்னு கூப்பிடுறதுக்கு கூட அவனுக்கு உச்சரிக்க முடியாமல் இருக்கலாம். சில மனிதர்கள் வருகிறார்களா? அப்புறம் இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன ஊழிய அடையாளம் வேணும்? இயேசுவுக்கே கிரேக்கன் தான் அடையாளம், நமக்கு ரட்சிக்கப்படாதவன் தான் அடையாளம். ஒரு மனுஷன் உன்னிடத்தில் பிரதர் நான் என்ன செய்யணும்னு கேட்குறானா? அப்பா தேவன் உங்களை மகிமைப்படுத்துகிற வேலை
இப்போ சிலருக்கு சந்தேகம் தீர்ந்திருக்குமே, சிலருக்கு சந்தேகம் தீர்ந்திருக்குமே, அவர்களை போல என்னால் இருக்க முடியலன்னு உள்ள கவலை மாறி இருக்குமே. உண்மையாகவே சொல்கிறேன், எங்களை விட நீங்கள் பெரியவங்க. நீ கிரேக்கனுக்கெல்லாம் பேசுகிறா, புரியலையோ புரியலையோ? நீங்கள் நினைக்கிறீங்க பாஸ்டர் நான் ஒரு இவாஞ்சலிஸ்டாக இருக்கேன். சில ஆட்கள் சொல்லுவாங்க நான் யாராக இருக்கேன்? கன்வென்ஷன் பிரசங்கியார் அல்ல, தோத்திர பெரிய ஊழியர்கள் அல்ல. இவாஞ்சலிஸ்ட் எவ்வளோ மகிமையான ஊழியம், புரியலையே? அல்லேலூயா. ஆண்டவர் மகிமைப்படுகிற வேளை வந்ததுன்னு 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 இன்னைக்கு எழுதிக்கிடுங்க. அடுத்த வாரம், இன்னைக்கு என்ன கிழமை? புதன்கிழமை தானே? அடுத்த புதன்கிழமைக்கு முன்ன இதற்கு அடையாளம் உனக்கு தெரியும். அடுத்த புதன்கிழமை ராத்திரிக்கு முன்னால இதற்கு அடையாளம் உனக்கு தெரியும். சில மனிதர்களை கர்த்தர் முன்னாடி கொண்டு வருவார், கர்த்தர் மகிமைப்படுவார் என்பதற்கு அடையாளம் உண்டாகும். எழுதிக்கோ பிரதர், எழுதிக்கிடுங்க. அடையாளமே சில மனிதர்கள் வருவது தான். உங்களை தேடி சில மனிதர்கள் வருவது தான். சிலருடைய இருதயத்தில் இருக்கிற வருத்தத்தை சில மனிதர்கள் உங்களுக்கு சொல்லுகிறது தான். ஆண்டவர் உங்களில் மகிமைப்பட போகிறார் என்பதற்கு அடையாளம். எத்தனை பேர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவீங்க? சிலருக்குள் இருக்கிற அழைப்பு வெளியே வருது, சிலருக்குள் இருக்கிற அபிஷேகம் வெளியே வருது. கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில பேசுங்க, அவ்வளவுதான். உடரத்தலத்தரவி உங்கள் வளாகத்திற்குள்ள சில மனிதர்களை உங்களை தேடி வருவதற்கு பரிசுத்த ஆவியானவர் சில மனிதர்களை கர்த்தர் உங்களை தேடி வர வைக்கிறார். இயேசுவின் நாமத்தில் இது உனக்கு அடையாளம். அநேகருடைய ஊழியத்தில் கர்த்தர் சில துவக்கம் குறிக்க விட்டார். தைரியமா இருக்கணும், எக்காரணம் கொண்டு சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்றீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்றீங்களா? அல்லேலூயா. சில நேரத்தில் நம்முடைய நினப்பு தான் பொழப்ப கெடுக்கு. இப்போ கொஞ்சம் இந்த மாதிரி வருவோம். ஆமென். நான் சில நேரத்தில் நம்ம சில காரியங்களை செய்துட்டு இதனால் நமக்கு வளர்ச்சி வரும்னு நம்ம நினைக்கிறோம். நம்முடைய நினைவுகள் சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் தடுமாற்றங்களை கொண்டு வரும். அதனால் சில தேவையற்ற திட்டமிடுதல் நினைவுகளை நம்மளை விட்டு மாற்றிக்கணும். ஆமாம், பார்த்துக்கிடுங்க. ஏன்னா அப்படின்னா நானும் என் ஊழியத்தில் நான் பார்த்துருக்கேன். எந்த இடத்துல எல்லாம் வளர்ச்சி, எதனால எல்லாம் வளர்ச்சி வரும்னு நான் நினச்சோனோ அந்த இடத்துல எல்லாம் நான் வளர்ச்சியை பார்த்ததே இல்லை. சில மனிதர்களை பார்ப்பேன், இவர்களால் நம்ம சபை என்ன செய்யும், வளரும்னு நினைப்பேன். அவனால் தேய்கிறது இல்லாமல் வளர. ஆரம்ப காலங்களில் நல்ல நினைவுகள் இதனால் வளரும், இப்படி வளரும் அப்படியுமே. நான் எதெல்லாம் நினச்சேனோ அதெல்லாம் ஆப்போசிட்டாக தான் வரும். அப்புறம் நினைக்கிறத விட்டுட்டேன். அந்த ஆளை பாரத போல பார்க்கலாம். மோசேயினுடைய வாழ்க்கையில் நான் அதை படித்தேன். ஒரு காரியம் சொல்லித்தரவா? இது இன்னைக்கு ராத்திரி ஆலோசனை உங்களுக்கு. அல்லேலூயா. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இங்கே ரொம்ப கவனிக்கணும். தோதர் பிசாசுகளை இடத்தில் போராடுகிறவர்களுக்கு சொல்கிறேன். சபை நடத்துறதெல்லாம் விசுவாசிகளை போதகர்களை நடத்துறதெல்லாம் சாதாரண மாதிரி காரியமெல்லாம் இல்லை. அதெல்லாம் பெரிய கிருபை நமக்கு வேணும். அதனால் ஒவ்வொரு நாளும் நல்ல ஜோம் பண்ணிட்டு தான் நம்ம வேலைகளை ஆரம்பிக்கணும். பார்த்துக்கிடுங்க. எப்படின்னு சொல்லட்டா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை எடுங்க, 7ஆம் அதிகாரம். 7ஆம் அதிகாரத்தை எடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இந்த மோசேயை குறித்து சேவான் பிரசங்கம் பண்ணுறார். யாரை குறித்து? மோசேயை குறித்து யோவான் பிரசங்கம் பண்ணுறார். அவரை குறித்து என்ன சொல்கிறாரு பாருங்க. 22ஆம் வசனத்தை படிங்க. மோசே வல்லவன் ஆனான். அப்போ மோசே என்ன மாதிரி இல்லை, நான் சொல்லுதேன் உங்களை மாதிரி எப்படின்னு தெரில. மோசே என்ன மாதிரி இல்லை. ஏன்னா அவன் எப்படி இருந்திருக்கிறார்? வாக்கில் வல்லவன், செயலில் வல்லவன். அப்போ எலிஜிபிள் பர்சன், ஒரு திறமையான ஒருத்தர் தான். இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை பாருங்க. தொடர்ந்து படிங்க பாஸ்டர். அவருக்கு 40 வயதான பொழுது கண்டு சந்திக்கும்படி. சரி இருக்கட்டும். அநியாயமாய் நடத்தப்படுகிறதை கண்டு துணை நின்று வெட்டி
ஆமீன். மோசேயை குறித்து வேதம் சொல்லுகிறது, துன்பப்பட்டவனுக்கு நியாயம் செய்தான். சொல்லுங்க இந்த வார்த்தையை ஒரு முறை கூட சொல்லுங்க. செய்தியலா? இதெல்லாம் பிரச்சனை. இனி உனக்கு உண்டான நினப்பு தான் பிரச்சனை. அடுத்த வசனம் வாசிங்க. தன்னுடைய கையினாலே நடக்காது. அல்லேலூயா. ஒருத்தனை வெட்டி புதைச்சி நியாயம் செய்த உடனே இவர் நினைக்கிறார், இப்ப பாரு எல்லாரும் என்கிட்ட வந்து, ஐயா நீர் தான் இனி நம்ம வார்டு மெம்பர், இனிதான் நீர் பிரசிடென்ட், நீர் எங்க செக்ஷன்ல நீர் தான் ட்ரெஷரர், இனிதான் நம்ம ஐக்கியத்தில் நீர் தலைவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார்னு இவர் நினைச்சாரு. அல்லேலூயா. நான் சொல்ல புரியுதா இல்லையா? நம்ம செய்கிற சில காரியங்கள், இந்த வார்த்தைகளை நீங்கள் நல்லா கவனிக்கணும். நம்ம செய்கிற சில காரியங்கள் மற்றவர்களை நம்மிடத்திலே பட்சமாக்கும் என்று நம்ம நினைக்கிறது மிகப்பெரிய தவறுமா. நான் சொல்லுகிறது புரிகிறதா இல்லையா? அங்கீகாரத்தை ஏற்படுத்துகிறவர் கர்த்தர், உயர்வை தருகிறவர் கர்த்தர். நான் செய்கிற கிரியை அல்ல ஜனங்களை என்னை அங்கீகரிக்க வைக்கிறது, என் மேல் அவர் வைத்த கிருபை தான். நான் சொல்லுது உங்களுக்கு புரியுதா இல்லையா? அல்லேலூயா. இப்போ நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, அது உங்கள் மேலே விழுந்த கடமை. நீங்கள் நியாயம் செய்கிறீங்க, அது உங்கள் மேல் விழுந்த கடமை. நீங்கள் பிரசங்கம் பண்ணுறீங்க, அது உங்கள் மேல் விழுந்த கடமை. நீங்கள் உதவி செய்கிறீங்க, அது உங்கள் மேல் விழுந்த கடமை. நீங்கள் அதை செய்கிறதுனால எல்லாரும் உங்களை பட்சமாக்கணும்னு நீங்கள் நினைக்காதீங்க. மனிதர்களை பட்சமாக்குகிறவர் கர்த்தர். மோசே தோற்று போனார். அல்லேலூயா. நம்ம எல்லாம் சிலருக்கெல்லாம் செய்த உதவிக்கு நமக்கெல்லாம் செல வச்சிருக்கணும். அல்லேலூயா. ஏன்னா நம்ம சிலருக்கு செய்த உதவிகள், சில மனிதர்களுக்கு செய்கிற உதவிக்கு அவங்க நமக்கு எவ்வளவோ செய்திருக்கணுமா, ஆனால் நம்ம பொருட்டாவே எண்ணலை. அப்போ நீங்கள் நினைக்கிறீங்க, என்னத்தை மனிதர்கள் என்னத்தை இப்படி பண்ணுறாங்க, எப்படி யோசிக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல. இதே அனுபவம் தான் மோசேக்கு வந்துச்சு. ஒரு ஆளுக்கு நியாயம் செய்த உடனே நம்ம ஆள் நினைக்கிறார், இப்போ எல்லாரும் என் பின்னால் வந்து இன்குலாப் சிந்தாப்பா சொல்லுவான்னு நினைச்சார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஊழியம் மனிதர்கள் அங்கீகரித்து வருவதல்ல, சபை அம்மனிதர்கள் அங்கீகரித்து வருவதல்ல. ஆமீன். ஊழியம் தெய்வம் எனக்கு தருவது. அல்லேலூயா. சொல்லுது எத்தனை பேருக்கு புரியுது? சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசுவை விட்டு வச்சாங்களா? இயேசு அற்புதங்களை செய்தார். பைய சீசப்பிள்ளை பார்த்து கேட்கிறார், இவ்வளோ பவராக இருக்காரு, இவருக்கு யார் கொடுத்தாங்க? நான் சொல்லுவது உங்களுக்கு புரியுது இல்லையா? இயேசுகிட்ட பயங்கரமாக பேசுகிறார், இயேசு பயங்கரமாக அதிகாரமாக பேசுகிறார். கிடைச்ச அதிகாரத்தை வாங்கி விடுதலையை அனுபவிப்பியா? அதை அனுபவிக்கலை, சைடு வாக்கில் கேட்குறானுவேன். இவருக்கு இந்த அதிகாரம் யாது பைபிள் காலேஜிலேருந்து கிடைச்சதுன்றான். அப்போ இயேசுவையே தோன்றனவே உன்னை விடுவான்றியா? நடக்காது. அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் செய்த நீதிக்கு மனிதர்களிடத்திலிருந்து பலன் வரும் என்று நினைத்தால் நிச்சயம் பாச தோத்துருவிய. அல்லேலூயா. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இருந்து வரணுமே தவிர, நான் இவர்களுக்கு உதவி செய்ததினால் இவர்களிடத்திலிருந்து அல்ல, நான் இந்த சபையில் செய்தபடியினால் மனிதனிடத்திலிருந்து அல்ல. மோசே தோற்று போன பல இடங்கள் உண்டு, அதில் ஒரு இடம் இது. அல்லேலூயா. நியாயம் செய்தார், அறிந்து கொள்ளுவார்கள் என்று நினைத்தார். அவர்களோ என்ன செய்யலை, அதோட விட்டுச்சா. அடுத்த வசனத்தை படிங்க, இன்னும் காமெடியா இருக்கும். மறுநாளிலே சண்டை பண்ணி கொண்டிருக்கிற எதிர்பட்டு சகோதரர்களா இருக்கிறீங்க, ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்கிறது என்ன என்று போல என்னையும் போடலாம்னு நினைக்கிறியான். அல்லேலூயா. ஐயா ஒன்று புரிங்க, நியாயம் எகிப்தியனிடத்தில் நியாயம் செய்ய முடிந்தது,
ஆனால் சகோதரர்களிடத்தில் சமாதானம் செய்ய முடிந்ததா? இந்த கேள்விக்கு பதில், எகிப்தியனிடத்தில் நியாயம் செய்ய முடிந்தது, ஒரு சகோதரனிடத்தில் சமாதானம் செய்ய முடிந்ததா? அப்ப சபை ஊழிய ரொம்ப கஷ்டம். சொல்ல புரியலையோ உங்களுக்கு? சொல்லது புரியலையோ? நியாயம் செய்ய முடிந்த மோசேயினால் சமாதானம் பண்ண முடியவில்லை. நேத்தைக்கு ஜட்ஜ்மெண்ட் பண்ணினேன், ஆனா இன்னைக்கு சமாதானம் பண்ண முடியல. காரணம் என்ன? இந்த வாக்கிலும் வல்லவன். இதெல்லாம் நடக்காத ராஜா, இந்த கெப்பாசிட்டி உனக்கு இல்லை. அல்லேலூயா. அதாவது நேற்றைக்கு வரையிலும் வாக்கில் வல்லவன், செயலில் வல்லவன். ஒருவனை போட முடியும், ஆனால் ரெண்டு பேரை சேர்த்து வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் ஆமை மரண நம்மை பெருக்கி மட்டும் இவள் ஒருவனுக்கே குப்பை கொட்டி இதை செய்யணும்னா நடக்காது. இதுக்கு வேற பிராக்டிஸ். அல்லேலூயா. அதனால தான் நிறைய பேரால் முடியாமல் போனது. பாஸ்டர் நான் பிஎட் படிச்சிருக்கேன், பிடிஹெச் படிச்சிருக்கேன். பாஸ்டர் நான் எம்பில் படிச்சிருக்கேன், என்ன வரமாட்டீங்க, எம்டி படிச்சிருக்கேன். நடக்காது. உனக்கு ஆடு மேய்க்க தெரியுமா? தெரியாது. பாப்பா சமாதானம் பண்ணணும்னா ஆடு மேய்ச்ச ப்ராக்டிஸ் வேணும். பைபிள் காலேஜ் ப்ராக்டிஸ் இருக்கு. நியாயம் செய்ய முடியும், சமாதானம் பண்ண முடியாது. ஏன்னா பைபிள் சொல்லுது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். யோசிக்கணுமா இல்லையா? யோசிக்கணுமா இல்லையா? அன்னைக்கு சர்டிஃபிகேட்டை கிழிச்சவர் தான் யாரு? எம்டிவும் எவன் எம்டி வச்சு போடா அந்த ஆளை போய் மோச்சே என்ன அங்கே ஊழியத்து போலியா? சும்மா கடை சர்டிஃபிகேட்டெல்லாம் வச்சு ஒன்றும் நடக்கலை. நியாயம் செய்ய முடிஞ்சிச்சு, சமாதானம் பண்ண முடியல. இதுக்கு பேச்சாவே புழுக்கையே பரவாயில்ல, ஆடு அந்த அளவு வாழ்ந்துட்டு போகலாம்னு நினச்சான். ஆனால் 40 வருஷம் கழித்து நியாயம் பண்ண முடியவில்லை, சமாதானம் பண்ண முடிந்தது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அல்லேலூயா. அப்போ மனிதர்கள் அல்ல நம்மை பயிற்றுவிக்க வேண்டியது, பயிற்றுவிக்க வேண்டியது தெய்வம். அல்லேலூயா. ஆமென். சில ஆட்கள் இப்போ சொல்கிறாங்க, பாஸ்டர் நிறைய ஊழியம் செய்கிறேன், ப்ராக்டிஸ் பண்ணுறேன், இதை செய்கிறேன், அதை செய்கிறேன், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. இது ட்ரைனிங் பீரியட், இப்படி தான் இருக்கும். புரியலையோ? அல்லேலூயா. பாஸ்டர் நான் என்ன மாதிரி முக்கிய பிரச்சனை பண்ணுதே, எல்லா வேலையும் நடு கோயிலே இருந்து அப்படிங்க. இதெல்லாம் ப்ராக்டிஸ் டைம், அப்படி தான் இருக்கும். அவனா தூங்குறது இல்லை, கத்தரா தூங்க வைக்கிறது. உனக்கு சமாதானம் உண்டாக. அல்லேலூயா. இப்போ எல்லாம் பட்டுன்னு சபை வளர்ந்துருச்சுன்னு வைங்க, நீங்கள் காணாமல் போயிருவீங்க. உண்மையில சொல்லவா, நான் 10 வருஷத்தில் 52 பேர் தான் சம்பாதிச்சேன். இந்த 52 பேர் சம்பாதிச்ச காலத்தில் ஆண்டவர்கிட்ட ரொம்ப சண்டை போடுவேன். என்ன இருந்தாலும் நீ இப்படி பண்ணப்படாதல்ல. ஏன்னா அவ்வளோ உபவாசம், அவ்வளோ ஜெபம், அவ்வளோ கருத்தா. ஆமாம், எனக்கு இன்னையும் நினச்சாலும் தலை சுத்துங்க. 2003 வருஷத்தில் 183 நாள் முழு நேரம் உபவாசம் பண்ணியிருக்கேன். விளங்குவானா மனுஷன்? எனக்கு இன்னைக்கு டைரியை பார்த்தாலும் வைத்த கலக்கம்னே. இந்த குடலெல்லாம் சாபம் போடும், படுவாய் பேல நீ விளங்குவியான்ட்டு. இன்னைக்கு நினச்சா தலை சுத்திரும். ஆனால் ஆத்மாக்களை பார்த்தா அந்த வருஷத்தில் தான் இருந்தவனும் போனான். அதுவரையாவது அப்பப்போ ஆட்கள் வரும் கூட்டத்துக்கு. இந்த வியாழக்கிழமை ராத்திரி அந்த 2003 தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்தோம். அந்த வந்தவனும் வராமல் போகலாம். அப்போ நான் மனசில் நினைக்கேன், பிசாசு செய்திருப்பானு. இப்போ தான் தெரியுது, அவன் எல்லாம் செய்தது இவராக்கும் செய்திருக்கார். ஒரு வார்த்தை சொல்லியிருக்காம்ல, சொல்ல மாட்டார். பார்த்துக்க, ஆண்டவர் எல்லாம் சொல்லிட்டார்னா நீ ஆண்டவர் ஆயிடுவே. அல்லேலூயா. சிலதெல்லாம் அவர் சொல்லாததுனால தான் அவர் இன்னும் ஆண்டவரா தன் பதவியை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா.
சில ஆட்களுக்கு எல்லாம் அறியணும்னு நினச்சதுனால தான் தோட்டத்தை விட்டுட்டு கோமணம் பாய்ச்சிட்டு வெளியே வர வேண்டியதாக இருந்தது. தெரியுதா உனக்கு? எல்லாம் கர்த்தர் சொன்னதை அறிஞ்சா போதும், எல்லாம் அறியண்டா. பக்கத்தில் சொல்லுங்க, ஆண்டவர் சொன்னதை அறிஞ்சா போதும், எக்ஸ்ட்ரா ட்ரை பண்ண வேண்டாம். அல்லேலூயா. நல்லதை மட்டும்தான் அறியணும், நன்மையும் தீமையும் அறியண்டா. தெய்வம் சொல்லுகிறத மட்டும் அறிஞ்சா போதும். ஆண்டவர் சிலதை சொல்ல மாட்டார். தெய்வம் சொல்லுகிறதல்ல ஆசீர்வாதம், சில காரியத்தை சொல்லாதது தான் ஆசீர்வாதம். எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. எல்லாம் அறியணும்னா நினைக்கிறிய, ஆபத்து ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒருவரை நான் ஆண்டவருடைய பாதத்தில் ஜெபிக்கும் பொழுது கர்த்தரை பார்த்து சொன்னேன், ஆண்டவரே சில காரியங்கள் இங்கே ஒன்றுமே சொல்கிறது இல்லையாப்பா. ஏன்னா இவங்க ஜோமனை வருவாங்க, ஆண்டவர் ஜோமனை உடனே மகனை இப்படி இருக்குது கவனமாப்பா அப்படின்னா ரைட், அவன் சொல்லுவான் கர்த்தர் பேசுனான்ட்டு போதான். அடுத்தவன் வருவா, கர்த்தர் பேசுவார், எல்லாருக்கிட்டையும் பேசுவார். பார்த்துக்கிடுங்க. நானும் உட்காந்து அப்பா எனக்கு உதவி செய்யும்னா ஒரு நாள் கூட இல்லை சாதி செத்தியாக இருக்கியான்னு பதில் சொல்ல மாட்டேன். நான் 27 வருஷமாக ஊழியம் செய்கிறேன், எனக்கு நேரடியாக ஒன்றும் சொன்னதில்லை. அவர் கடுப்பாயிரும். அப்போ நானும் நினைப்பேன், அவன் வந்தால் அவங்க கூட பேசுகிறார், அந்த சபைக்கு போனால் அவங்க கூட பேசுகிறார், இவங்க தனியாக ஜோமனை வந்து அவங்க கூட பேசுகிறார். அப்போ அவங்க எல்லாம் மனுஷன், நான் என்ன கோமாளியா? ஒரு நாள் தான் பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப தெளிவாக சொன்னார், ஐயா வாங்களே தோத்துறேன். இவன் பாஸ்டர்ட்டு நீ ஒரு காரியம் சொல்கிறேன்னு வைங்க, நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், தென்காசி வரைக்கும் போய் அங்கே போயிட்டு செங்கோட்டை வரைக்கும் போய் என்ன சொல்லி இவரை தனி எல்லாம் சொல்கிறேன்னு வைங்க. ஒன்று உறிஞ்சுக்கிடணும், ஆண்டவர் எனக்கு சொல்லுகிற காரியம் நான் கூட வரல, நீ தனியாக தான் போகிற. நான் உன்கிட்ட எதுவுமே சொல்லாமல் உன்னை வச்சுருக்கேன்னா நீ தனியாக போகலை, நான் கூட தான் வரேன். அதுதான் நான் சொல்லுது. புரியுதாம்மா? சில காரியம் உங்களுக்கு ஆண்டவர் சொல்லலை, இல்லை சொல்லாததுனால வருத்தப்படாதீங்க. அவர் கூட வருகிற காரியத்தில் ஒன்றும் சொல்ல மாட்டார் உங்களுக்கு. ஆனால் எப்போ உங்களுக்கு எல்லாம் சொல்கிறாரோ நீங்கள் தனியாக போறீங்க, நீங்கள் தனியாக போறீங்க. ஆமை தோத்திரம். தனியாக போனால் தான் இங்கே போயிரு, இதை செய்திரு, இங்கே வந்துரு. ஏன்னா இன்றைக்கி இப்போ நான் என் மீடியா பிள்ளைகள் ஒரு காரில் வந்தாங்க, சில நேரத்தில் அவங்க ஒரு காரில் நான் ஒரு காரில் போவேன். நான் தோத்தர் இப்போ அவங்கள நான் அனுப்பி வச்சுட்டு இங்கே போ, அந்த டீ கடையிலேருந்து டீயை குடி, இந்த இடத்துல டீசல் போடு, நேராக இந்த மணிக்கு போயிரு, இத்தனை மணிக்கு வீட்டுக்கு போகணுன்னு நான் சொன்னேன். ஏன் தெரியுமா? நான் கூட போகலை. அதே நேரத்தில் என் காரு முன்னால் போகுதுன்னா எங்கே நிறுத்துவனோ அங்கே நிற்பான், எங்கே கிளம்புறதோ அங்கே கிளம்புவான். அவனுக்கு எதுவுமே நான் சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா? நான் கூட இருக்கிறேன். அதுதான் ஐயா. எல்லாம் தெரியணும்னு நினைக்காதீங்க. எல்லாம் தெரிஞ்சால் தனியாக நிற்பீங்க, எதுவுமே தெரியலைன்னா அவரோட கூட நிற்பீங்க. எது சௌரியம்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்ல சரிதானே? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒத்தையில் போறீங்களா, எதுவுமே தெரியாமல் கூடால போறீங்களா? இப்போ சொல்லுங்க பதில, இப்போ சொல்லுங்க பதில. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறேன், சில நேரத்தில் பொழப்பு தான் நினப்பு தான் பொழப்ப கெடுக்குதுன்ட்டு. எல்லாம் சரியாக இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. சரியா? அதனால் இவர் நினைக்கிறார், இவர் நன்மை செய்கிறார், அந்த நன்மைக்கு அங்கீகாரம் கிடைக்கும்னு நினைக்கிறார். அந்த இடத்துல அங்கீகாரம் என்ன செய்யலை, கிடைக்கல. இவர் என்ன செய்கிறார்? வாழ்க்கையை முடிஞ்சிட்டு தானே கிளம்புறார். ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க, ஆண்டவர் நம்மளை உருவாக்க நினைக்கிறார். நான் இன்றைக்கி சொல்லுவேன் ஐயா, அந்த 10 வருஷத்தில் என் உழைப்புக்கு பலனே வரல. ஆனால் உண்மையிலே சொல்லுவேன், வராததற்காக நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறேன். ஏன் தெரியுமா? அந்த 10 வருஷத்தில் ஜனங்கள் வந்திருப்பாங்கன்னா அவனுங்களை நானே கொண்டு இருப்பேன். ஏன்னா என் பிரசங்கம் அவ்வளோ கொடுமையாக இருக்கும், அவ்வளோ கொடுமையாக இருக்கும். தெரிச்சிருவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமே தோத்திரம். அன்னைக்கு தான் நல்ல வேலை சுவாமி, என் சபையில் அப்போ நீ ஆத்துமாக்களை தரல, இப்போ விவரம் இன்னைக்கே வரல, அப்புறம் என்ன? நான் சொல்ல புரியுதா இல்லையா? அதுதான் சில நேரத்தில் சில ஆட்கள்லாம் ட்ரைனிங் பீரியடில் தான் இருக்கிறீங்க. அதனால தான் சில சபையெல்லாம் வளரலை. ஆண்டவர் உங்களை அழைக்காததுனால அல்ல, உங்கள் மேலே அன்பில்லாததுனால அல்ல, சபையை நடத்துகிற அளவுக்கு உங்களுக்கு பக்குவம் பத்தாது. நீங்கள் பக்குவப்பட சபை வளரும். சொல்ல எத்தனை பேர் புரிஞ்சு? அல்லேலூயா.
அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாலேயே உள்ள பிரசங்க டைரியை இப்போ எடுத்து படித்து பார்த்தா என்னை எப்படி கொல்லாமல் விட்டானுவேன்னு தோணுதுனே. அவ்வளோ 7.5 எழுத்து வச்சுட்டு தான் வந்திருக்கேன். அன்னைக்கெல்லாம் எழுப்புதெல்லாம் இருந்திருக்கனே. இந்த மாதிரியெல்லாம் சிரிப்பெல்லாம் பார்க்கவே முடியாது. சிரிச்சான் செத்தான், அவனுக்கு தவசம்தான். ஆனால் அன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ணி இருக்கிறது இப்போ பார்த்தா அட பாய்ப்பேல தப்பாலாம் வியாக்கியானம் பண்ணியிருக்கேன். எழுப்புதலாலாம் இருந்திருக்கு. நல்ல வேலை அப்போ மீடியா இல்லை கிழிச்சு தொங்க விட்டுருப்பானுவே என்ன. நான் சொல்ல புரியுதா இல்லையா? அப்போ கரெக்டாக நடத்துவார். அந்தந்த காலத்தில் யூ டோன்ட் வரி, நீ உருவாக்கப்படு. தேவன் நம்மை பயன்படுத்தி கொண்டே இருப்பார். ராமேன்னு சொல்லுங்க. நீ பாஸ்டர் கொஞ்சம் வேடிக்கையாக பேசுகிற மாதிரி உங்களுக்கு தெரியுது. இல்லை பிரதர், சிலருடைய கேள்விகளுக்கு பதில் வந்து கொண்டு இருக்கு. சும்மா காமெடி பண்ணுறவனும் கிடையாது நான். ஆமாம், சிலருக்கு ஊசி டைரெக்டாக போடுவாங்க, நான் பழத்தில் வச்சு கொடுப்பேன், அவ்வளோதான். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் செய்கிற சில ஊழியங்கள் அங்கீகரிக்கப்படவில்லைன்னு வருத்தப்படாதீங்க. அதுதான் சொல்கிறேன். இப்போ அங்கீகரிச்சா ஆமே தோத்திரம், இப்போ அங்கீகரிச்சா சரியாகாது. நீங்கள் நினைக்கிறீங்க ஆமே தோத்திரம், நான் அவனுக்கு நியாயம் செய்தேனே, அவன் என்னை அங்கீகரிச்சிருக்கணுமே, அவன் என்னை அங்கீகரிக்கலையே. ஆண்டவர் ஏன் அவன் அங்கீகரிக்கல தெரியுமா? அது அவன் கொத்தமல்ல, ஆண்டவனை உயர்த்துகிற நேரம் வரலை, அதனால தான் அவன் உன்னை அங்கீகரிக்கலை. புரியலை? என்ன ஆண்டவர் ஊழியம் செய்ய வச்சது 80 வயசில், நீ 40 வயசுல மேய்க்க பிடிச்சிட்டு நிற்காது, சரிப்படாது. அங்கீகரிக்க விடாத்தது அவர். இப்போ அங்கீகரிச்சா ஆமை தோத்தரை ஆரம்பிக்க வேண்டிய நேரத்தில் இவன் இப்போ பெயர்வான் நாசமா. அதனால் கொஞ்சம் லேட் ஆகட்டும். அதனால் சிலர்லாம் ஆண்டவரால் பிரேக் அடித்து வைக்கப்பட்டிருக்கிறீங்க, கொஞ்சம் கூட கழியட்டும், வளரும், கொஞ்சம் பொறுமையாக இருங்க, வளரும். ஆண்டவர் தான் புரிஞ்சுக்கவே முடியல பிரதர். நோவா எத்தனை வருஷம் பிரசங்கம் பண்ணார்? ஏன் பிரசங்கம் பண்ணார்? என் கேள்விக்கு நீங்கள் பதில் சொன்னால் நான் சீக்கிரம் பிரசங்கம் முடிப்பேன். இல்லை, இழுத்து விட வண்டி. தோத்தரம். நோவா எத்தனை வருஷம் பிரசங்கம் பண்ணார்? 120 வருஷம். எதுக்கு பிரசங்கம் பண்ணார்? சத்தமாக பேசணும். மனம் திரும்புறதுக்கு. அதான் சொல்ல, மனம் திரும்புறதுக்கு. அப்படி தானே? இது நம்ம பேசலாம், அவர்கிட்ட கேளு. சும்மா 120 ரெண்டும் சும்மா இருக்க வேண்டான்னு தான் பிரசங்கம் பண்ண சொன்னோம்டாம்ப. நூற்றி 20 வருஷம் இவன் சும்மா இருந்தான்னு வை, இந்த பயலுக்கு போர் அடிக்கும். அதனால பிரசங்கம் பண்ணடா. ஏன்னு கேட்குறீங்களா? பேழையை செய்ய சொன்னார்ல, யாருக்கு செய்ய சொன்னார்? உனக்கும் உன் குடும்பத்துக்கும்னு தான் சொன்னார். ஊர்கார பயல்களுக்குன்னா சொன்னார். அப்புறம் எல்லாம் ரூமே உனக்கு மட்டும்தான். பின்ன இடத்துக்கு 120 வருஷம் பிரசங்கன்றேன். யோசிக்கலையா நீங்க? யோசிக்கலையான்னு நீங்க உங்களை யோசிக்கிறீங்களா? பேழை யாருக்காக செய்ய சொன்னார்? ஆனால் இந்த வசனத்தை எடுங்க, நம்ம சும்மா பேசுவோம். நீங்க நினைச்ச உடனே ஒன்றும் நடக்கலைன்னு சும்மா சோர்ந்து போயிடுற. யாருக்கு நீ ஊழியம் செய்யறது? யாருக்கு? ஊருக்கு. ஒரு மாதிரி கோபம் வருதா இல்லையா? பேழை யாருக்குன்னு? உனக்கு, பாஸ்டருக்கு மட்டும்தான். ஆனால் பிரசங்க 120 வருஷம் யாருக்கு? எதுக்குன்னு? அப்போ அவருக்கு தெரிஞ்சிருக்கு ஒருவேளை வரமாட்டாம்னு. ஒரு வார்த்தை நீ என்ன சொல்லி இருந்தா கொஞ்சம் ரெஸ்டாக அதை எடுத்திருப்பானா இல்லையாம்மா? ஆனால் பண்ணுறதை பண்ணிவிட்டு 120 வருஷம் என்ன பிரச்சனை பண்ணாச்சார். அவருக்கு தெரிஞ்சிருக்கு ஒருவேளை வரமாட்டாம்னு. ஆமாம் வரும், ஆனால் மிஸ்டர் வரமாட்டான். அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் என்ன ஏம்மா இப்படி தெரியலையே? மோச்சேட்ட சொல்லுதார், நீ போய் காலையில் கேளு என் ஜனங்களை. அவன் மறுநாள் என்ன வர்றான்? போன்றான். இவனை கேட்க சொல்லுதார்.
அவனுடைய இருதயத்தை இவர் தான் கடினப்படுத்துறார். என்ன நடக்கு? காலையில் எழும்பி, எப்ப அதிகாலையில் எழும்பி அவனிடத்தில் போய், என் ஜனங்களை நீ என்ன செய், அந்தாச்சு. இங்க இவட கிண்டி விட்டவர் அவன்கிட்ட சொல்லுதார், விடாத 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 விடாத. என்கிட்ட கேட்க சொல்லுதார், அவன்கிட்ட விடாதேன்னு சொல்லுதார். அப்ப நீர் என்னதான் சொல்லுதீர்? ஏதாவது செய்வேன், சொல்லிய பாரு, தந்ததை செய். நான் காலையில் உன்கிட்ட சொல்லி இருக்காமல, அதை செய். அவன் விடுவானா விடுவாங்கிறது என் வேலை. உன்கிட்ட என்ன சொன்னேன், அதை மட்டும் செய். அதுதான் இயேசு சொன்னார், கடமையை செய்தேன் என்று சொல். புரியல? வளர்ந்தியா இல்லையாங்கிறது ரெண்டாவது, உனக்கு தந்த வேலையை செய்தியா? புரியல? பசையா பெரிய சபை கட்டினியாளா சின்ன சபை கட்டினியாளங்கள்லாம் ரெண்டாவது, தந்த வேலை செய்தியாளா? ஆண்டவருக்கு தெரியும் 120 வருஷம் நீ முக்கி பிரசங்கம் பண்ணாலும் ஒரு வேலை வரமாட்டான்னு. அது அவருக்கு தெரிஞ்சு வச்சிருந்தான் சொன்னார், பிரசங்கம் பண்ணுன்னு. தோத்தர் அதை தெரிஞ்சு வச்சிருந்தானா ஒரு ரூமு போதும்னு சொன்னார். புரியுதா இல்லையா? அதனால தோத்தர் வளர்ந்தியா வளரலையாங்கிறது ரெண்டாவது, செய்தியாங்கிறது தான் முக்கியம். ஆண்டவருக்கு தேவை வளர்ந்தவர்கள் அல்ல, உண்மையாயிருக்கிறவர்கள். ஆண்டவருக்கு தேவை பெரியவர்கள் அல்ல, உண்மையாயிருக்கிறவர்கள். ஆண்டவருக்கு தேவை பெரியவர்கள் அல்ல பாஸ்டர், கீழ்ப்படுகிறவர்கள். உங்களுக்கு சில சந்தேகங்கள்லாம் கிளியர் ஆகணுமே, எல்லாம் சரியாத்தான் வேண்டி போயிட்டு இருக்கு. ஒரு ஆமீன் சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா. அப்படி தானே? அல்லேலூயா. இப்போ நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையிலும் இவருக்கு விளையாட்டு இருந்திருக்கான்னு செய்திருக்கு. அதாவது ராத்திரி ஆபிரகாம்கிட்ட சொல்லுதார், இங்கேரு உன் பொஞ்சாதி, ஒன்றாம் பொஞ்சாதி, நீங்கள் ஒன்றாம் பொஞ்சாதி சொல்லுகிறத நீ என்ன செய், கேளு. நீ என்ன பண்ணுற, அவளை காலையில் அனுப்பி விட்டுரு. அவனை காலையில் என்ன செய்துரு, காலையில் இவர் எழும்பி துருத்தியை கையில் கொடுத்து போயிட்டு வாம அனுப்பிடுறார். இது யாரு? அப்போ ஆகாருடைய பார்வையில் ஆபிரகாம் யாரு? ஆகாருடைய பார்வையில் ஆபிரகாம் யாரு? துரோகி, பொண்டாட்டி சொல்ல கேட்டவன். யோசிக்கணுமா இல்லையா? ஆனா உண்மையிலே ஆமை சாராய் சொன்னதுனால ஆபிரகாம் விட்டாரா, ஆண்டவர் சொன்னதுனால ஆபிரகாம் விட்டாரா? ஆனா வழியில போய் கவலைப்படாத, இந்த படுவாய் போய் உன்னை அனுப்பிட்டான், நான் உன் சந்ததியை பெரிய ஜாதியாக்கு, இவனை கிண்டி விட்டுட்டு அங்க நல்லவளாயிட்டார். படிச்சிருக்கீங்களா? அப்போ இப்போ இவரை என்ன சொல்றது? என்ன தோத்தர் ஆண்டவருக்கு சந்தோஷம், நான் சொன்ன உடனே அவன் செய்தாம்னு. இவருக்கு என்ன சந்தோஷம்? ஆண்டவர் சொன்னதை நான் செய்தோம்னு. ஆகாருக்கு என்ன சந்தோஷம்? ஆண்டவர் என்ன கைவிட மாட்டார்னு. இப்ப ஆகாருக்கு பார்வையில் தோத்தர் ஆபிரகாம் துரோகி போய் விளங்கவே மாட்டான். ஆனா இதுக்கெல்லாம் காரணம் யாரு? இப்ப அவரை நம்ம என்ன செய்யலாம்? ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. நம்ம அப்பாவை மாதிரி அவ்வளோ ஜாலி டைப்பியா? நம்ம அப்பா அவ்வளோ ஜாலி டைப். இதெல்லாம் கொஞ்சம் வேடிக்கையா இல்லை? இதெல்லாம் கற்றுக்கொண்ட பிறகுதான் கவலைப்படுறதை விட்டுட்டேன். என்னைக்கு இந்த சத்தியங்களை கற்றுக்கொண்டனோ எதை குறிச்சும் பாரப்படுறதில்லை. இதுக்கு பின்னால ஏதோ ஒன்று இருக்கு. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. பிள்ளையை கிள்ளி விட்டுட்டு பொட்டி பாலையை அவர் எடுத்துட்டு வருவார். அவர் ஏதாவது செய்கிறார், நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம். தொட்டில் ஆட்ட சொன்னால் தொட்டில் ஆட்டுவோம், பாட்டு பாட சொன்னால் பாட்டை பாடுவோம், பால் டப்பா கொடுக்க சொன்னால் கொடுப்போம். நீ கிள்ளுனா என்ன, கிள்ளையை தூங்காச்சான, என் வேலையை நான் செய்கிறேன். இன்றைக்கி ராத்திரி உங்களை பார்த்து சொல்கிறேன், ஒரு மனநிலைமைக்கு வாருங்க. கர்த்தர் எதை சொன்னாலும் செய்வேன்னு சொல்லு. அதுபோல் இவ்வளவு நேரம் நான் பேசி வந்ததுக்கு அடிப்படை தான். அவர் சொன்னாரா, எவனும் ரசிக்கப்பட மாட்டான்னு அவருக்கு தெரியும். அதை பற்றி பிரச்சனை இல்லை. எனக்கு என்ன சந்தோஷம், 120 வருஷம் அப்பா சொன்னதை செய்தேன். அப்பா சொன்னதை செய்தேன். எத்தனை வருஷங்கள்? 120 வருஷம். அவர் தான் அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்துவார். அவர் படுத்துறாரோ படுத்தலையோ, அவன் விட்டான விடலையோ, என்கிட்ட சொல்றார், காலையில் எழும்பி சொல்லு, என் ஜனத்தை அனுப்ப சொல், என் கடமையை நான் செய்தேன். மா
ஒன்று சொல்கிறேம்மா, உன் கடமையை செய், மீதி அவர் செய்வார். எல்லாம் பிரசங்கம் பண்ணுவேன். 2 பாயிண்டை விட்டுட்டு வீட்டில் போய் ஃபீல் பண்ணுவேன், என்ன இருந்தாலும் இந்த பாயிண்டை சொருகி இருக்கலாமே. இப்போ பிறகு பார்த்தேன், ஐயே இது சொருகிறது நம்ம இல்லை, அவர். தேவையானது சுருகப்பட்டிருக்கிறது. ஃபீல் பண்ணதை நிறுத்திட்டு மண்டையில் முடி போனதான் மிச்சம். கவலைப்படாதீங்க, எல்லாம் அப்பா அழகாக செய்வார். ஏம்மா, இவ்வளோ தூரம் இருக்கிற உங்களுக்கே இவ்வளோ பாரம், இவ்வளோ வேதனை, இவ்வளோ அறிவு இருக்கே, அந்த சராசரங்களை படைத்தவருக்கு அவருக்கு இருக்குமா இல்லையா? அவர் வேடிக்கையாக செய்வார், ஆனால் அழகாக செய்வார், அழகாக செய்வார். அப்பா மட்டும் நம்ம கூட இல்லைன்னா வாழ்க்கையே இல்லையா? அவர் அழகாக செய்வார். கொஞ்சம் பொறு, அழகாக செய்வார். கொஞ்சம் பொறு. அப்பா அழகாக செய்வார். கொஞ்சம் பொறு. அப்பா அழகாக செய்வார். கொஞ்சம் பொறு. அவர் செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னு வைங்க, சிரிக்கிறதுக்கே நேரம் பார்த்தாங்க. அல்லேலூயா. அப்போ இப்போ எத்தனை பேருக்கு ரைட், இனி கடமையை செய்வோம், பாரத மாதிரி காலத்தை வரப்போகுது, தைரியமாக இருந்தேன், ஒன்றும் வராது. For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.